ஜோசியம் பாக்கலையா? சோசியா சோசியா சோசியா. அல்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி தான். ஆமா, நாங்க புதுசா தொழில் ஆரம்பிச்ச உடனே உன் கிளிக்கு வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சோத்து கூட ஏதோ பஞ்சம்னு கேள்விப்பட்டேன். கூத்தாயி என்னதே? ஐ மீன் காத்தாயி. ஓடி போயிரு மரியாதையா. வந்துட்டு அங்க இருந்து காக்காக்கி கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் வைத்தறிச்சப்படுற? முன்னால நான் சாதாரண பீடியா குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப பத்தியா ஃபாரின் சிகரெட் ட்ரிபிள் 5. உனக்கு தெரியாதுல? இப்ப நீ போகல என்கிட்ட உதப்படுவா வடுவா. நான் உதப்படுறதுக்கிட்ட இந்த கிளி உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? இது ஒரு சோத்துல மண்ணெலி போட்டுச்சா? இத திறந்து விட்டா இந்த மாதிரி ஜாலியா இருக்கும்ல? அதை ஏன் அடைச்சு போட்டிருக்க? உன்னை நீ திறந்து விடு, இல்ல நான் திறந்து விடுவேன். எனக்கு என்ன நினைச்சிருக்க? ஒட்டி மேல கைய வச்சேன், கைய வெட்டி வெட்டி கிளியவா திறந்து விடுறேன்? எங்க திறந்து விடு. கிளிக்கு பதிலா ஒன்ன கூண்டுல அடைச்சு சீட் எடுக்க வச்சிருவேன். என்ன சோசியம் சொல்லுவேன்? குரங்கு ஜோசியம் சொல்லுவேன். ஏண்டா 100 ரூபாய் நோட் எடுத்து வேர்வையா தொடக்கிற? டேய், நீங்க 2 பேரும் என்ன பிராட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்டா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க மாட்டுக்கு தான் போறீங்க. அப்ப தெரியும் இந்த காத்தாயி. அப்ப தெரிஞ்சு கூத்தாயி. போடுறா. இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஐயோ ஐயோ ஐயோ, என் கிளி பறந்து போச்சு, என் கிளி பறந்து போச்சு, கிளி பறந்து. ஏன்டா ஏன்டா என் கிளியை திறந்து விட? ஐயோ, கிளி இல்லாம நான் எப்படி ஜோசியம் பார்ப்பேன்? புடுறா புடுறா, என் கிளியை புடுறா. கிளி போட்டுங்க, அது எங்கேயாவது சாப்பிட்டு போச்சுங்க. என்ன பாருங்க, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, பசிக்குது. கிளிக்கு செலவு பண்ண காசு எனக்கு கொடுங்க, நான் வேணா சீட் எடுக்கிறேன். ஏண்டா நீ எப்படா சீட் எடுப்ப? கிளி மூக்கால எடுத்தா நான் பல்லால எடுத்துட்டு போறேன். இப்பதானே சொன்னீங்க ஆண்டிய போயிட்ட அவனை கூண்டுக்குள்ள உட்கார வச்சு சீட் எடுக்க வைப்பேன். அந்த மாதிரி நான் எடுக்கிறேன். ஏண்டா உனக்கு ஒரு கூண்டு கட்ட சொல்றியா? என்ன ஆண்டிய போனா பெரிய கூண்டு கட்டணும், எனக்கு ஒரு சின்ன கூண்டு கட்டுங்க. டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னா அதே பிடிச்சிட்ட நீ. சுத்த மடையண்டா. லேட்டா கண்டுபிடிச்சீங்க. ஒத்துக்கிறேன். எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குதா? சரி வா, நான் ஏதாவது வாங்கி தரேன். வா வாயா, வா. இடியா போயிட்டு வாங்கி தரேன், வா. முத்துசாமி, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. முத்துசாமி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைப்பேன். இந்த வெயில் காலத்துல கூட இந்த பித்தா சங்கிலிய கழுத்திலே போட்டிருக்கியே, அரிக்கல? மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் போய் சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க நல்லவங்க, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். இது கவரிங் இல்ல, தங்கம். தங்கமா? தங்கம்னு தெரிஞ்சா எவனாலும் அத்துக்கிட்டு போயிருவாங்கிறதுக்காக இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிய? அது சரி, சாப்பாடு கூட காசு இல்லாம இப்படி தவிக்கிறியே, இந்த சங்கிலியை வித்தா 4 வருஷத்துக்கு வெறும் இடியாப்பமா தின்னுகிட்டு இருக்கலாம். கலத்தி வித்துற வேண்டியதானே? முத்துசாமி, ஏன்ப்பா கண்ணு கலங்குற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமா, இதை நான் வைக்க மாட்டேன். இது எங்க பரம்பரை செயின், எங்க அம்மா போட்டது. அப்படியா? நான் தெரியாம கேட்டுட்டேன்ப்பா. நீ சாப்பிடு. ஏன்பா, உன் சொந்த ஊர் எது? ஆண்டிப்பட்டி, மதுரை. ரொம்ப தூரம். வீட்டுல யாரா இருக்காங்க? எல்லாரும் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. எனக்கு சின்ன வயசுலயே எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி என்னை எங்க அம்மா வீட்டு விட்டே துரத்திட்டாரு. அதை நினைச்சு நினைச்சு அழுது அழுது எங்க அம்மா செத்தே போச்சு. சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா இந்த செயினை என் கழுத்துல போட்டு, முத்துசாமி, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீ தப்பான வழியில மட்டும் போயிடாதரா. அதனாலதான் இந்த செயினை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொன்னதும் எங்க அம்மா வந்து ஞாபகம் வரும். இந்த செயினை வைக்க மாட்டேன். எங்க அம்மா பாக்குறீங்களா? இவங்கதான் அழகா இருக்காங்கல்ல? காட்டாயமா, நீங்க எது கணக்கு கலங்குறீங்க? உரப்பு நாள்ல சாப்பிடுறேன். ஆமாப்பா, இப்பதான் எனக்கே உரைக்குது. உன் மனசை புரிஞ்சுக்காம அனாவசிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன். பரவாயில்ல, போலாம் போலாம். போதுமா? வயிறு நிறைஞ்சிருச்சா? ஃபுல்லாயிடுச்சு. சீட் எடுக்கலாம். நீ ஒண்ணு சீட் எடுக்க வேண்டாம். இந்த பாரு, இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதா? ஏற்கனவே வீட்டுல 5-6 கிளியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்திரிச்சு கை கழுவிட்டு வா, போலாம். இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா இதை அடிச்சா தான் தைரியம் வரும். குடிமகனே, வணக்கம் ஐயா. ஐயா, மது என்ன இன்ப விடத்திலே நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாற்று விடாதீர்கள் ஐயா. ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்க ஐயா. ஆமா, நான் சாவித்திரி, இவர் ஜெமினி கணேச. கொஞ்சம் ஜனக வசந்த பேசி பெக்கு இருக்கிறாரு. போடா. இதில் ஏதாவது கொடுங்க ஐயா. வர மாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்க ஐயா. கீழே அடக்கு பொறுக்கிக்க.
நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? பார்வதி யார் அது? என் பொண்டாட்டி என்னாச்சு? இன்னொருத்தரோட ஓடி போயிட்டான். இதுக்கு தான் குடிக்கிறியா? இன்னைக்கு எவன் மூஞ்சல் முடிச்சேன்னு தெரியல. எனக்கு 3 பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு 3 பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகுன்னா அழகு, அப்படி அழகு. எல்லாம் அவங்க அம்மா ஜாட. இந்தாங்க. ஆமா, அவங்க பேர் என்ன? அனிதா, வினிதா, சுனிதா. ஆஹா, அருமையான பேரு. ஆமா, 3 பொண்ணுகள்ல எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு கண்ணழகுன்னா, அடுத்த பொண்ணு அதை விட அழகு. 3வது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம் அவங்க கல்யாணத்துக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையா. நானும் என் 3 பொண்ணுகள் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன். அவங்களை கட்டி கொடுக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாரா ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்லயே தங்கி இருந்து எங்களோடய சாப்பிட்டு எங்களோடய தூங்கி எங்கள ஒருத்தராவே இருக்கலாம். இந்த காலத்துல நம்பிக்கையான ஆள் யாரு இருக்கா? நான் இருக்கனே. ஏயா தப்பா நினைச்சுக்காது. என் 3 பொண்ணுகளும் கள்ளங்கப்படம் எல்லாம் சகஜம் போடுவாங்க. அதை பெருசா எடுத்துக்கூடாது. எனக்கு அப்படி பழகினாதான் பிடிக்கும். நாளைக்கு என் மூத்த பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டுல உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாமே என் தலை எழுத்து. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதோட 3 in 1. 3 in 1. அதுதான் உங்க 3 பொண்ணுங்களுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். நானும் சந்தோஷமா இருப்பேன். மாமா, நாளைக்கு வீட்டுல பாருங்க தடபுடல் நடக்கும். இந்தாங்க, இத புடிங்க, அடிங்க. நீ நல்லா இருப்படா. சர்ரா. டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு என்னாச்சு? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நீங்க கொடுத்த மாத்திரைய மாட்டு குடுக்க போய் அது வாயை திறந்து பைப்பை திணிச்சு மாத்திரைய போட்டு மம்மட்டியா ஊதுறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதிடுச்சுங்க. மாத்திரை மம்மட்டியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சுங்க. அப்படியே வாங்க, அதோ அந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ மாம்ஸ். மாம்சா யாரு? வாங்க மாப்ள. ஏப்பா அந்த ஜாமான் இறக்கி. சூரு, என்ன வெயிலு என்ன வெயிலு. ஆமா, உனக்கு கூலி எவ்வளவு? 10 ரூபாய். வச்சுக்க. சில்லறை இல்லைங்க. வாங்குறதுல போ போ. ஆமா, நீங்க பாருங்க, பிராண்டி குடிச்சிருக்கீங்களா? இல்லையே. குடிச்சதில்ல? இந்தாங்க. உட்காருங்க மாப்ள. ஆமா, உங்க 3 பொண்ணுகள்கிட்டயே நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல? எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன். உங்களை பார்க்கணும் துடிக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா மாப்பிள்ள, எங்க வேலை பாக்குறீங்க? என் கம்பெனில நான் மேலதிகாரி, எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கீழ அதிகாரி. நினைச்சேன். ஆமா, பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். நகைக்கடையில 3 பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் பொண்ணு கூப்பிடுறது. குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா 3 பட்டு புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன். பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். அவசரப்படாதீங்க. இனிமே இந்த வேட்டி வரையெல்லாம் நீங்க கட்டக்கூடாது. இல்ல இல்ல, பட்டு வேட்டி பட்டி சட்டையோட இருக்குன்னு சொன்னேன். பொண்ணை கூப்பிடுறது. கூப்பிடுறேன். ரொம்ப அலையாதீங்க மாப்பிள்ள. சுனிதா சுனிதா ஆனிதா வாங்கம்மா. என்ன மாப்பிள்ள வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க. என் பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க. பாருங்க மாப்பிள்ள. அட பாருங்கண்ணா, பாருங்க மாப்பிள்ள. கீழே பாருங்க. பரமேஸ்வரி ராஜேஸ்வரி நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாதாள காளி பத்திரகாளி பாதாள முனி. இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டுங்கடா, தோண்டு. தோண்டுங்க வேமா, தோண்டு தோண்டு. இங்க தோண்டு சொல்றாங்களே. தோன்றா தோண்டு. சாமி மலையாளி தோண்டு வேமா, தோண்டு. ஆஹா, பிராந்தி கூட உண்டாயா
என் பொண்டாட்டிக்கு தெரியாம புதைச்சு வச்சிருந்தேனே. பொண்டாட்டிக்கு தெரியாம அனுப்பியாண்டா புதைச்ச? ஒரு பாரி சரக்கா என்ன மன்னிச்சிருமா? பகல்லையே பாட்டுல காட்டிட்டாங்களே. இதான் முக்கியம். வச்சது நானு, நீ கண்டுகிட்ட இடம்லாம் சொல்லிட்டு இருக்க. எங்க வச்சு தொந்திருக்க சொல்லு. இங்கதான் வச்சிருக்க. இங்க தோண்டு. இங்க தோண்டா. இங்க தோண்டுடா. வேமா தோண்டுடா. கிடைக்கும் தோண்டு. வேமா தோண்டு. சாமி தோண்டு. சாமி சாமி சொன்ன மாதிரியே கோழித்தலை தகடு வச்சு சீவனை செஞ்சிருக்காங்களே பாவீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோழி தலையும் தகடு தான். இந்த கோழித்தலை என்ன 24 மணி நேரம் இந்த வீட்டுல இருந்திருந்தால் ஓந்தல போயிருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? அனத்தடு பரிகாரம் சொல்றேன். 500 ரூபாய் இருக்கு சாமி. இந்தா இதை எடுத்துட்டு போய் கடல்ல யாருக்கும் தெரியாம 7வது அலையில போய் புதைச்சிரு. 7வது அலையா? அதை என்றதுக்குள்ள என்ன எடுத்துட்டு போயிடுமா சாமி? போடா. ஏற்கனவே தண்ணியில எனக்கு கண்ட இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வருமானம் தான். எங்க பிராஞ்சினா? டேய் டேய். யாரு? நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணப்ப. எதுக்காக வந்திருக்கீங்க? புஷ்பானந்த சுவாமிகள் ஆசிரமம் இதுதானே? இதுதான் இந்த இறந்த காலம் நிகழ்காலம். அவரை தான் பார்க்க வந்திருக்கிறேன். அவரு டூர் போயிருக்காரு. வர ஒரு 3-4 நாள் ஆகுங்க. ஒரு மனுஷன் ஜெயில அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு எருமாடு மாதிரி வெளியே ஜாலியா உட்கார்ந்து இருக்காங்க. என்ன அது? டூர் போயிட்டான்னு சொன்ன வந்துட்டு போறாங்க சாமி. என்ன சாமி? புஷ்பானந்த சாமி. அத சொல்றீங்களா? நீங்க பார்த்தது உண்மைதாங்க. ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும்தான். ஆவி மட்டும்தான் டூர் போயிருக்கு. ஆவி டூர் போயிருக்கா? எந்த ஊருக்கு? இந்த ஸ்ரீநாத், பக்ரிநாத், பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு. வர 3 நாள் ஆகும். உங்க மேட்டரை முடிச்சிடறேன். விசிட்டிங் இருக்கா? இருக்க. சீக்கிரம் கொடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். போயிட்டு வாங்க. வரங்க. என்ன வர்றேன்? ஒரு 200 ரூபாய் முடியா? எதுக்கு? எஸ்டி பேசணும். யார்கிட்ட? சாமிட்டு தான். அவர்தான் ஆவி ஆச்சு. அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? அந்தந்த டெலிபோன் பூத்துல நிப்பாரியா? இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க. ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்குங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப கொடுத்து வச்சிடறேன். எவ்வளவு பணம் கட்டிங்க? 200 ரூபாயா? ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சுங்க. என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லி வைங்க. இவ்வளவு தூரம் போதுமா? ஆமாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. ரொம்ப திருப்தியா இருக்குங்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பா, உன் வீட்டுக்கு போறேன்ப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சொதப்பிட மாட்டிய? சொதப்ப மாட்டேன். அது இருக்கட்டும். உனக்கு அந்த காத்தாய்க்கு ஒரு தடவை சண்டை நடந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. பாத்து நடந்துக்க பயங்கரமான ஆளா, முரட்டு பொம்பளை. ஜாக்கிரதை. டேய், அந்த அம்மா வெடா கண்டினா, நான் கோடா கண்டன். கண்டனா? என்ன பத்தி அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவேன்னு. ஒரு நாள் இப்படித்தான் இதே மாதிரி பயந்துகிட்டு பக்கத்தூர் ஓடிடுச்சு. என்னாலே நிக்க முடியல. அந்த அம்மா ஓடாம என்ன பண்ண? சரி. அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல, அவனை பத்தின முழு விவரத்தை சிபிஐ மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும். அவன் என்ன அசறது? நீயே அசர போற. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா. பயந்துட்டியா? அறிவை பத்தி பண்ணாலும் உனக்கு பிடிக்காத. அப்பா, ஒரு வேலை முடிஞ்சு. ஜனதோஷம். ரோட்ல தான் கொல்லப்படுவாங்க.
கடையிட்டு கண்ணப்பா எங்கப்பா இருக்க? சிஸ்டர் 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 கொஞ்சம் நில்லுங்க. இந்த அட்ரஸ் பாருங்க. ஏங்க சிஸ்டர் ஆமா வாய் பேச வராங்க இருக்கு. வாட்ச்மேன். நான் செக்யூரிட்டி சார். சரி செக்யூரிட்டியே வச்சுக்க. கான்ட்ராக்ட் கண்ணப்ப விடி தானே? ஆமா இதான் சார். இதானா? வாட்ச்மேன் நல்லா கேட்டுக்க. உனக்கு ஒரு 200 ரூபாய் தரேன். அவரை பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும். டேய் யாரோ ஒரு பாட்டு வந்துடா. சீக்கிரம்டா கவுத்துடா. தலைய கவுத்துடா. சீக்கிரம் சீக்கிரம் போடுடா. மாட்டுடா. ஐயோ சீக்கிரம்டா. மாத்து. டேய் கவுத்துடா அங்க இருக்கடா. சீக்கிரம் குட்டி வந்துறேன். கட்டை அடி கட்டை. டேய் டேய் காத்து. யார பத்திர காத்துங்கற? நான் தஞ்சாவூர் போயலடா. இவ யாரு? மதுரையே? இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த? நடந்து வந்தேன்டா. இன்னைக்கு என் கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா? இரணியாசுர வதம், நரசிம்ம அவதாரம். அதுக்கு தான் வந்திருக்கேன். மகனே, அப்பனே, இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கு. அந்த காத்தை இழுத்து வெளியே ஊதி தள்ளலாம் மகனே. யாரடா ஊதுறீங்க? ஏண்டா நீங்க பண்ற கோக்கமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோழிக்கடை கோவிந்த சாமியை ஏமாத்தி அவனுக்கு செய்வனே அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கல. நாங்க எங்க ஏமாத்துறோம்? அவன் தான் ஏமாத்தான். ஏண்டா அது மட்டுமா? அந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பன் கிட்ட இருந்து அவன் டைரியை திருடிட்டு வந்து அவனை ஏமாத்திருக்கிறேன். நாங்க எங்க திருடணும்? அவனுக்கு தெரியாம நாங்க எடுத்து வந்தோம். ஆமா, உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. என்ன பண்ண போற? காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். நீ என்ன கத்துற? போலீஸா? இப்ப என்ன பண்ணுகிற? நான் சொல்றேன். என்ன இக்கற பக்கற கிக்கற கூட ஏத்துற புரியல? நீங்க சம்பாரிச்ச காசுல பாதியை எனக்கு கொடுங்கறான். நீ குடுக்கல உன் மூஞ்சில குத்துங்கறான். அவங்க அப்படி பண்ணுமா? கூப்பிடுறான் போலீஸ். இருக்கா அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதை கொடு. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஓ பங்கு ராஜ்மேல் பொறுத்துக்க, நாங்களும் பொறுத்துக்கிறேன். ஆளு இனிமே இங்க வராத. டேய் உங்களை நான் ஏமாத்த விட மாட்டேன்டா. இன்னையில இருந்து உடம்பு ஏண்டா என் மூளைய கசக்கி நான் சம்பாதிச்ச படத்தை போறேன். நீ ஈஸியா எடுத்து கொடுத்துட்டே இல்ல. இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல. அப்ப வெளியே போ. என்ன போய் சொல்ற? உன்னைத்தான் சொன்ன வெளியே போ. போறேன். வெளியே வா. கண்டதுமா வெட்டி போடுறேன். சென்றுவா மகனே சென்றுவா. வெளியே வர மாட்டியா? வரமாட்டானே. அப்ப நான் போறேன். நீ இந்த வீட்டுல இல்லைங்கும் போது எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? நான் இந்த பக்கமா வெளியே போறேன். தங்க தலைவர் வெட்டி வேலப்பன் வாழ்க. டாக்டர் வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க. வருங்கால மந்திரி வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க. வெட்டு வாழ்க. கிளி வாழ்க. வேல் வாழ்க. அப்பன் வாழ்க. வாழ்க. ஏண்டா என் பேரை கண்டதுமா வெட்டுற? ஆமா உன்னை பார்த்து ரொம்ப நினைச்சேன். எங்க போயிருந்த? அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு வேலை ஒண்ணு போட்டு இங்கப்பா. எனக்கு நீ பல உதவி செஞ்சிருக்க. அத மறக்காம பல தடவை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்திருக்க. மறுபடியும் வேலை கேட்டா எப்படிப்பா? அண்ணன் வேற வழி இல்லாம தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். அண்ணன் ஒரு உத்தம புத்திரனா, ஒரு சற்புத்திரனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுங்க. நல்லா சிரிக்கிறீங்க. திருந்தி வாழ போறியா? அந்த தப்பெல்லாம் செய்யாதப்பா. சிபிஐ, கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் இவருக்கெல்லாம் நீ தாப்பா சோறு போடுறீங்க. நான் என்ன சொல்றேன், மறுபடியும் திருடு. அண்ணன் அந்த மாதிரி தொழில் பண்றதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கும்போது என்ன மாதிரி பொடிப்பை தேவையில்லைன்னு நீங்களா பார்த்து ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க. என்ன எருமாடு சொல்லிற மாதிரி சொல்லிடுறீங்க? தேய்ச்சி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இருக்கு. அங்கதான் கையில தெரியுமில்ல. சரி இங்கயா? அண்ணன் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காங்க. உங்களுக்கு தான் 2 கையும் இல்லைங்க. இப்படி எத்தனை நாளைக்குனே கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துவீங்க. நான் மட்டும் உங்க கூட இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வருமா? அண்ணன் உங்களுக்கு கைக்கு கையா இருந்து, காலுக்கு காலா இருந்து, செருப்புக்கு செருப்பா இருந்து. இருந்து கைக்கு கையா மட்டுது மத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கு. தலைவரே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு ஜனங்க எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? நான் சொன்ன சரியா போச்சா? நீ வந்த நேரம் நல்ல நேரம். ஏண்டா கோசம் போட ஆளை குட்டியா சொன்ன குட்டியாந்தியா? அதையெல்லாம் நேரத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாலையெல்லாம் ரெடியா இருக்கா? மாணவிங்க ரெடியா இருக்காங்க. அண்ணே நானும் கோசம் போட கூட வரட்டுமா? பெரியவர்களே, தாய்மார்களே, தொண்டர்களே, இத்தனை நாளும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கையில்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான்.
அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவன் தான் இவன். வணக்கம் வணக்கம் வணக்கம். 8வது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன். தலைவரே, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாமா? கன்னியம்மன் வச்சு. பெண் குழந்தைங்க. பெண் குழந்தையா? கன்னியம்மன் வச்சு. சரிங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கை சாதாரண கை இல்ல, உழைக்கும் கரங்கள். நம்மெல்லாம் ஏன் கதர் சட்டை போட்டிருக்கிறோம்? கை திட்டமாக போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட பழக்கம் உண்டு. உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட்டதுனால தொண்டை அடவிட்டு போச்சு. நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அண்ணே, உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்துட்டேன். லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவரை அனைவரும் கைகுலுக்கி வரவேற்றார்கள். எப்ப பார்த்தாலும் கை கைதான் பிடிப்பியா? நீங்க பேப்பரை தொடக்கூடாது. கொண்டு வா. ஆமா, எங்கடா என் கையால நம்பட்டி? அவர் இன்னைக்கு லீவுங்க. என்ன மிஸ்டர் லீவு? அவருக்கு கை துளிக்கிருச்சுங்க. அவனுக்குமா? வேலைப்பா. நீயா? உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? நீ கட்டிக்கிற போறிய அந்த பொண்ணு காதலி. என்னடா சொல்ற? அவ உன் காதலியா? ஆமா, நான் அவளை காதலிக்கேன். அது ஒரு தலை காதல். உனக்கு என்ன 2 தலையா? அது என் மாமா பொண்ணும். என்ன பிரச்சனை? அதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு. டெல்லி வரைக்கும் செல்வாக்கு, பெரிய கோடீஸ்வரன். அந்த பொண்ணை நீ காதலிக்கலாமா? இதெல்லாம் நடக்கிற கதையா தம்பி? போ, அவர் ரேஞ்சுக்கு நான் தான் மாப்பிள்ள. யாரு நீ? உனக்கு 2 கையுமே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்ண போடா. திருட்டு போயில. திருட்டு போயில. நானா திருட? நீ செஞ்ச திருட்டுக்காக நான் உள்ள போனேன். திரும்பி வரதுக்குள்ள நாட்டை சுரண்டி அரசியல்வாதி ஆயிட்டேன். இப்ப சொல்றேன், நீ தான் திருட, பொறுக்கி, முள்ள மாதிரி. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடக்க விட மாட்டேன். முடியாது, அடுத்து பாரு. மனமேடையில பாம்பு வைப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். போடா. என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? அதான் தெரியல. சரி, போய் பார்க்கலாமா? போய் பாப்போம். ஓடியா. ஏப்பா தம்பி, அங்க என்ன ஒரே கூட்டமா நிக்கிறாங்க? பாவம், யாரே செத்து கிடக்குறாங்க. அப்படியா? நீ பாத்தியா? எப்படி? எனக்கு கண்ணு தெரியாத. கண்ணு தெரியாதா? வாடா. இங்க பலாப்பழத்துல ஈமச்சு பண்ணி நிக்கிறாங்களே, எப்படி உள்ள போறதானே? கொஞ்சம் அண்ணே, கொஞ்சம் இங்க ஒரு பணம் மரம் நிக்கிறேன். இங்க போவா. தள்ளுங்களா? டே, நீ இங்கிட்டு வந்து தோணா. அண்ணே, கொஞ்சம் அட சட்டை அடைக்கிறான். பூச்சி அடைக்கிறேன். ஐயோ, பார்க்கவே விட மாட்டேன்றாங்களே. என்ன பண்றது? ஆமா, என்ன பண்ணலாம்? அப்பா அப்பா, என்ன விட்டு போயிட்டீங்களா அப்பா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களா அப்பா? அப்பா அப்பா, 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து வளர்த்தீங்களே, அந்த மகனை விட்டு இப்படி நடு ரோட்ல செத்து கிடக்கிறீங்களா அப்பா? அப்பா அப்பா அப்பா, அழாதப்பா, அழாதப்பா. அப்பா பாட்டு தள்ளுற. அப்பா 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 அப்பா, என்னப்பா துக்கம் தாங்க முடியலையப்பா? அப்பா 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 அப்பா, இவன் எங்க அப்பா இல்ல.
இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. சீக்கிரம். ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே. கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே. அபச்சாரம் இந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? மாப்பிள்ளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தர் தலைக்கட்ட எப்படி செல்லும்? அதெல்லாம் செல்ல, நீ பேசாம இரு. யோ என்ன அக்கலமா இருக்குது? என்ன? ஐயர் சொல்லலாம் நியாயம். என்ன ஆயத்த கண்ட? பொண்ணு கடத்தல யார் கையால தாலி கட்டுறானோ அவனுக்கு தான் பொண்ணு சொந்தம். ஐயர் என்ன சுப்ரீம் கோர்ட் சட்டியா? சும்மாரியா? பொண்ணுட்டே கேக்குற. ஏமா நான் தான் மாப்பிள்ள, அவன் தான் தொட்டு தாலி கட்டினா. நீ என்ன சொல்ற? ஏய் மாப்பிள்ளையே, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு 2 கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு. இத பாருங்க, இவருக்கு 2 கையும் இருக்கு. இவர்தான் எனக்கு எல்லாமே. என் உயிர், என் தெய்வம் எல்லாமே இவர்தான். அண்ணன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்க மிதிக்கிறாரே. ஐயோ டேய் வெட்டுக்கிளி வேலப்பா, ஒரு பிராட இன்னொரு பிராட ஏமாத்தி தாலி கட்டது தப்பு இல்லடா. ஐயோ பொண்ணோட 5 கோடி ரூபா போச்சே. நம்ம 2 பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா? நீ தான் ஒத்து வரலையே. உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா. நான் வர்றேன். ஈஸ்வரா, இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.